ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் 2 வருட கால அவகாசம் எதிர்பார்க்கும் விடயம் பிரதான தலைப்பாக மாறியுள்ளது. இதேவேளை ஐநா உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையில் நிறுவப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நேற்று அறிவித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பாக 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முன்வைக்கப்பட்ட 30 பிரேரணியின் கீழான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் 2 வருட கால அவகாசம் கிடைக்கும் என இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நேற்றைய கூட்டத்தில் இவை கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நிறைவேற்றப்படுவதை ஐநாவின் அலுவலகம் இலங்கையில் நிறுவப்பட்டு கண்காணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. எனினும் 2015ஆம் ஆண்டின் தீர்மானத்தை நிறைவேற்ற இலங்கைக்கு கால அவகாசம் வழங்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பு கட்சியான ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் இலங்கை தொடர்பிலான அறிக்கை எதிர்வரும் 22ஆம் தேதி வெளிவரவுள்ள நிலையிலேயே இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன. கூட்டமைப்பு நேற்றெடுத்த தீர்மானம் தொடர்பில் இன்று சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அவகாசம் கொடுக்கிற தீர்மானத்தில் நாங்கள் சொல்ல இல்ல, எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு குறித்த பொறுமுறையின்படி மக்களோட கருத்தை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். நாங்கள் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். 22ஆம் தேதி இந்த பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். கொடுக்கப்பட்ட 18 மாத காலத்துக்குள்ளே இலங்கை இவற்றை செய்யவில்லை, இன்னும் கால அவகாசம் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டாம், கால அவகாசம் கொடுப்பது தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். கால அவகாசம் கொடுக்காவிட்டால் அவர்கள் பொறுப்படுத்தி இதுவரை செய்யாத விடயங்களை என்ன செய்வது? வெட்டி புதைப்பதா? கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டாம். கால அவகாசம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இலங்கை இந்த பொறுப்புகளிலே இருந்து தப்பிக்கொள்ளுவதற்கான ஒரு வழியை சமைத்துக் கொடுக்கிறார்களே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. இன்று ஜெனீவாவிலே ஐநா மனித உரிமை ஆணையத்திலே எங்கள் நாட்டு தொடர்பான யோசனை இன்று விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு இலங்கையின் முறையில் நான் விரும்பவில்லை. காரணம், எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று ஜெனீவாவிலே சர்வதேச நீதிபதிகளை பற்றி ஒரு யோசனை சொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் பாருங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அரசியலமைப்பின் அடிப்படையிலே சர்வதேச நீதிபதிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு இல்லாத போலதான் தெரிகின்றது. காரணம், அப்படி இலங்கை நீதிமன்றங்களுக்குள்ளே சர்வதேச நீதிபதிகளை கொண்டு வர அமர வைக்க வேண்டும் என்றால் இலங்கையினுடைய அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும். அதுக்கு வாய்ப்பு இருக்கதா என்று பார்க்க வேண்டும். அது சட்ட கூற வேண்டும் நினைக்கின்றேன். அதை சர்வதேச நீதிபதியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் இலங்கை அரசியலமைப்புக்கு இல்லை என்பதுதான் அரசு நிலைப்பாடாக இருக்கின்றது. நாங்கள் கால நீடிப்பை செய்யக்கூடாது என்று எங்களுடைய பலர் பகிரங்கமாக ஐநாவுக்கு நாங்கள் கோரிக்கையை விட்டிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதே கருத்தை அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலும் நான் நேரடியாக தெரிவிப்பேன். ஆனால் இந்த கூட்டத்திலே அந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட 30/1 என்ற 30/1 என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்மானம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும், இல்ல கால நீடிப்புக்கு நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை.